ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மரவள்ளி கிழங்கு வைத்து செய்யக்கூடிய மிகவும் சுவையான ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மரவள்ளி கிழங்கு 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து கொள்ளலாம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணீர் சேர்த்து கொள்ளுங்க. தண்ணீர் சேர்த்து இதை நாங்கள் ஒரு 3லேருந்து 4 விசில் வரும் வரைக்கும் வேக வைக்க வேணும். நல்லா மசிகிற பதம் வரும் வரைக்கும் இது வேக வேணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் இதில் உப்பு அரை தேக்கரண்டி அளவு, மஞ்சள் அரை தேக்கரண்டி அளவு சேர்த்து கொள்கிறேன். மஞ்சள் சேர்த்தா நல்ல கலர் கிடைக்கும். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை நான் மூடியால் மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ ஒரு பேனில் நான் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை வதக்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பிள்ளை அதிகமாக சேர்த்திங்களா இருந்தால் அதில் டேஸ்ட்டும் வாசனையும் மிகவும் நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இடித்து சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே அரை தேக்கரண்டி அளவுக்கு கடுகு, அரை தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நாங்கள் வதக்கி கொள்ளலாம். மிதமான தீயில் ஒரு 30 செகண்ட் வதக்கினாலே போதும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரும் வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமாக நாங்கள் வேக வச்சு வச்சுருக்கிற கிழங்கை சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இதை கொஞ்சம் மசிச்சு விடுற மாதிரி நீங்கள் கலந்து விட வேணும். அவ்வளவுதான். இது இப்போ ரெடியாகியாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். மீன் குழம்பு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். பூண்டு நீங்கள் துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். இதுக்கு வெங்காயம் அதிக நேரம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இதில் நான் அரை தேக்கரண்டி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். அரை தேக்கரண்டி அளவுக்கு கடுகு, அரை தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்து அதையும் நாங்கள் வதக்கி கொள்ளலாம். இப்போ அது வதங்கினதுக்கு அப்புறமாக ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இது எல்லாமே நிறைய நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இதில் அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே அரை தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் வறுத்து அரைத்த மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அதாவது எல்லாமே சேர்த்து வறுத்து அரைத்த மசாலா தூள். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமாக ஒரு 30 செகண்ட் லோ ஃப்ளேமில் இதை நீங்கள் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக 1 கப் அளவுக்கு புளி தண்ணீர் நான் சேர்த்துக்கொள்கிறேன். 1 கப் அளவு தண்ணீரில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் இந்த குழம்பு கிழங்குக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாக 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் தண்ணீர்லேயே செய்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது தான் குழம்புக்கு ஒரு ரிச்னஸும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்து செய்து கொள்ளுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமாக நான் இதில் மீன் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் என்ன மீன் வேணும்னாலும் சேர்த்து கொள்ளலாம். மத்தி மீன் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். இதில் நான் இப்போ கும்பலா மீன் சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது மெக்கரல் ஃபிஷ் 600 கிராம் அளவுக்கு இருக்குது. அதை நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் இதை கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில். இடைக்கடை இந்த மாதிரி கலந்து விட்டு கொள்ளுங்க. ஆகலும் நீங்கள் இதை கரண்டியால் கலந்திங்களா இருந்தால் மீன் உடைஞ்சு போயிடும். ஸோ லைட்டாக கலந்து விட்டு கொள்ளுங்க, அடிப்பிடிக்காத மாதிரி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்தாச்சு. மீனும் நல்லாவே வெந்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி நாங்கள் 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இதை விட்டுறலாம். அப்போ உங்களுக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்போ மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகியாச்சு. மிகவும் சிம்பிளான அதோட நல்ல டேஸ்டியான ஒரு மீன் குழம்பாக இருக்கும். நீங்கள் இதை கிழங்குக்கு மட்டும் இல்லை
சாதத்துக்கோ அல்லது ரொட்டி இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த மீன் குழம்போட கிழங்கை சர்வ் பண்ணலாம். நல்ல புளிப்பான மீன் குழம்பு கிழங்குக்கு எப்போவுமே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் புதிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.